குற்றத்தை கையால் விழித்தால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னாசை. அது சில நேரங்கள்ல எங்க போய் யார்கிட்ட போய் மோதுறோம் தெரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வலிமை தெரியாம போய் வலிமை உள்ளவங்க கிட்ட போய் மோதிடுவாங்க. இவங்க வலிமை இவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதான் ஸ்வாட் அனாலிசிஸ்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்லி தராங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்ல உன்னுடைய பலம், பலவீனம், உனக்கு சாதகமானது, எதிரானது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ போகணும். இப்ப இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உன் வலிமையே உனக்கு தெரியாம, அதோடைய அளவுகோல் தெரியாம நீ பாட்டி வலிமை பொருந்தி இவன்ட்ட போய் நேரம் மோதனா என்ன ஆகும் அப்படின்னா, வள்ளுவர் சொல்றார், எங்கேயோ போயிட்டு இருக்கிறான், போட்டுருவான். அவன் பாட்டி போயின்னு இருக்கிறான். அவன் உயிரை எடுக்க வரல, அவன் சாம் போறான். உயிரை எடுக்க வருவன்னு எமன் நம்ம சொல்றோம். அவனை நீயா வா 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 வான்னு கூப்பிட்டு உன் உயிரை நீயே கொடுக்குற மாதிரி. மோதாத, பலமறிந்து மோது, திறனறிந்து மோது. உன்னோட மோத முடியாம அவளுடைய பலம் அறியாமல் நீ மோதினால் குற்றுவனை நீயே அடைத்து உன் உயிரை ஈந்தது போல மாறிவிடும் கண்ணா என்ற ஒரு அழகான ஆலோசனையை நமக்கு தருகிறார் நம் திருவள்ளுவர். அறிவோம், அதன்படி நடப்போம்.